செய்வது இதோ சொல்லி தருகிறேன். இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும், யோக பயிற்சி வேணும். ஏன்னா நம்மளை கவலையோட பாக்குறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது. நாம சிரிச்சிட்டு இருந்தா அவங்க உம்முனாயிடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஒரு வேலை செய்வேன், சொல்லி தரவா? சரவணகாந்த் பாக்குறாரு, உளவியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற ஆளு, சொல்லி தரவா? சாக்லேட் இருக்குல்ல, ஸ்வீட், அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். அதனாலதான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கிறது. அதனால ஸ்வீட் கொடுக்குறோமா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேங்க, ரொம்ப சோகமா இருந்தா ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன், ஒரு வாழைப்பழமா சாப்பிடுவேன் நான் எனர்ஜிக்காக. செத்துருங்க இல்லைன்னா நம்மள செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க, தெரியுமா? இல்லையா? சொல்றதுல என்ன பயங்கர? இந்த உலகத்துல கவலைப்படாம எப்படி இருக்கிறது? நான் ரெண்டு முக்கியமான இந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க, இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க, ரெண்டு விஷயம். கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண், அவ ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவ. 97 இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா. பேரழகி. எப்போ? 97லயே. வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நம்ம ஊர்ல குறைவு. ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு, இந்த மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு, இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி 50 வயசுலயே 60 வயசு மாதிரி தெரியும், 60 வயசுல 72 வயசு மாதிரி தெரியும். எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க. கிளாரா 97 வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நான் படிக்கிறேன் இறையன்புவனுடைய புத்தகத்தில். அது ஒரு சொற்களஞ்சியங்க. அந்த மனிதர், அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் இருக்கு, மூளைக்குள் ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு, போர் தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு, வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா கடந்துருங்க, படிச்சு தகவல்கள் கொட்டி தீர்த்திருப்பான் மனுஷன். என் குரு அவர் சொல்றார், கிளாரா சொன்னாள், நான் கவலைகளை நினைவில் வைத்து இருப்பதில்லை. யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே. இன்னைக்கு உங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து இருக்கிறேன்ல, நல்லா தானே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க டிவோர்ஸ் வாங்குறீங்கன்னு. என்ன உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருதுல்ல 2 வாரத்துலயோ, அது 2 வாரத்துக்கு அப்புறமா வருதியா? செத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம். கிளாராவிடம் கேட்டார்கள், நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன். கிளாராவிடம் கேட்டார்கள், அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள்? கிளாரா சொன்னால், நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன். நமக்கு நாமளே சொல்லிக்கணும்ல மேடம். நான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன், நாடி மந்திரம் பிடிச்சு வச்சுக்கோங்க. நான் இப்படி யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் படித்து பெற்ற அறிவு, இந்த அறிவை பேசுவது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஒரு வேள்வி. யார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா? பேசுறவங்களா கேட்கிறவங்களா? கேட்கிறவங்க தான். வங்காரி மாதா என்று ஒரு பெண், நோபல் பரிசு கிடைத்தது அவளுக்கு, காடு வளர்த்தாள் என்பதற்காக. அவளுடைய இன்டர்வியூவை நான் கேட்டேன். இப்ப அவங்க உயிரோட இல்ல. அவங்க பேசின அந்த பேச்சு கொஞ்ச நேரம் தான். அவங்க ஆப்பிரிக்கன் லேடி, அந்த மொழியில, அந்த பழங்குடி மொழியில பேசுறாங்க. கீழே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும் கேட்கறாங்க, நீ போய் பிரைஸ் வாங்கினியே, நான் இது அப்படியே சொல்லிடுறேன், சொல் அவளுடையது, பொருள் உங்களுடையது. அந்த சொல்லை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியசாலிகள். பொருள் மீது எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நாம எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அவ சொன்ன வார்த்தை. அவ கிட்ட இருக்கிற ஒரு தோழி கேட்கிறா, நோபல் பரிசுல என்ன கொடுப்பாங்க? அந்த பழங்குடி பெண்ணுக்கு வங்காரி மாதாய் சொன்னாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பழங்குடி பெண் சொல்றா, இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதா? இவ்வளவுதான் செய்தி. காசை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, மரம் வளர்த்தால் ஏதேனும் செய்யலாம் என்று அந்த பழங்குடி பெண் சொல்கிறார். இவ்வளவுதான் செய்தி. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அந்த புத்தகம் என்னை வேறு நிலையில் என்னை விழிக்க வைக்கிறது. என் மகனை நான் எப்படி வளர்ப்பது என்கின்ற விழிப்புணர்வை எனக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் இருக்கிறோம்ல, மிக பெரிய சபிக்கப்பட்டவர்கள் நாம எல்லாம். நான் இதை சொல்றேன்னு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை. இந்த நண்டு வாண்டு சிண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. 3G 4G 2G எல்லாம் இல்லாம எப்படிமா இருந்த? மாதாஜி பிதாஜி குருஜி எல்லாம் இருந்தாங்க. எப்படிமா கனெக்ட் ஆவீங்க? ஒரு அறை போதும், எல்லாம் கனெக்ட் ஆயிடும். இன்னைக்கு இல்லையே. இன்றைக்கு கண்டிப்பு இல்லை
அன்பு இல்லை, பாசம் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் போக்கு மாறி இருக்கிறது. அடிப்படை வசதிகளே ஆடம்பரமாகிவிட்டன. இந்த நேரத்தில் நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. நான் இங்க உங்க இந்த கூட்டத்தையே பார்த்து கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் தனக்கு புத்தகம் வாங்க வந்தீங்க? எல்லாம் தன் பிள்ளைக்கு வாங்க வந்திருப்பீங்க. இதை படிடா, அதை படி, அதை படி, இதை வாங்கு, இதை வாங்கு. நீங்க என்ன வாங்குனீங்க? ஒரு 10 வயசு வாண்டு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருக்கு. எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நாங்க செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காலை நீட்டிக்கிட்டு 10 கூட இருக்காது, அதுக்கு 4ஆம் கிளாஸ் படிக்குது, படிச்சிட்டு இருக்கு. புக்கு பேரை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி நடந்தது. அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்கிறார் அந்த புக்கை. இது வெளியில வந்து படிக்குது. நான் கேட்டேன், ஏ ஃபைசா, நான் படிக்கிறேன் தெரியல, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு படிச்சு நீ படிச்சு என்ன பண்ண போற? எங்க அம்மா அப்பா இதுபடி என்ன வளர்க்குறாங்களான்னு பாக்குறேன். புத்தகத்தை வாசிக்கிறது இருக்குல்ல, நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன், பிள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் லெவல் இங்க இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள பட விட மாட்டேன். இருக்கீங்களா? அவரு மொபைல் பார்த்துக்கிட்டே கையை தூக்குறாரு. நானும் இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை எங்க அம்மாட்ட ஒரே கேள்வி கேட்டேன். அம்மா, 25 வயசுல நான் என்ன ஆகணும் நான் முடிவு பண்ணிட்டேமா? என் பையன் இன்னும் முடிவு பண்ணாம இருக்கிறாமா? ஏமான்னு கேட்டேன். எங்க அம்மா 82 வயசு, போன வாரம் தந்த பதில், உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி நீ உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கல. அது முத்தையும் வைரத்தையும் சாப்பிட்டு வளருது. நீ கஞ்சிக்கு வழி இல்லாம வளர்ந்த, அதனால்தான் நீ வேகமா வளர்ந்த, அவன் ஸ்லோவா வளர்றான். நம்ம பிள்ளை ஏன் நம்மள மாதிரி இல்ல? நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் பிள்ளைய வளர்க்கறத நிறுத்துங்க முதல்ல. அதுங்க வளர்ந்துரும். நாமளே வளர்ந்துட்டோம், அதுங்க வளராதா? வளர்க்கிறோங்கிற பேர்ல நாம செய்யற அநியாயத்தை ஒரு ஆப்பிரிக்க எழுத்தாளன் தன் புத்தகத்தின் முன்னுரையில் எழுதினான். நான் படிச்சு விதிர்த்து போனேன். வாழ்ந்து கெட்ட குடும்பம், வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு கேட்டிருக்கோமா? வாழ்ந்த குடும்பம் எப்படி கெட்டுச்சு? ஆதியில் இருந்த அந்த உழைப்பு, ஆதியில் இருந்த அந்த விருப்பம், ஆதியில் இருந்த அந்த ஆர்வம், ஆதியில் இருந்த அந்த அறிவு, ஆதியில் இருந்த அந்த விழிப்புணர்வு அடுத்தடுத்த காலகட்டங்களில் வசதியான சூழ்நிலைகள் வந்துவிட்டதனால் காணாமல் போய்விட்டால் மீண்டும் சிரமமான சூழ்நிலைக்கு ரவுண்ட் அபவுட் த கிளாக் வந்து சேரும். இது நாம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டாமா? நாம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? நான் யோசித்து பார்க்கிறேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. உன் சூழலை கொஞ்சம் குழந்தைகளிடத்தில் வலுப்படுத்து. ரொம்ப இலகுவாலாம் அவங்கள வச்சிருக்காத. ஒரு 1/2 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு ஒரு 2 மாடி ஏற சொல்லுங்களேன் உங்க பிள்ளைய. ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நீங்கள் முதிர முதிர உங்களை அந்த குழந்தை பார்த்துக் கொள்ளும். அது வெயிட்ட தூக்கிட கூடாது. நீங்க தூக்கிட்டு ஏறினீங்கன்னா நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக மிக வலிமையான மனிதர்களை உருவாக்குவதற்கு சில சிரமமான சூழ்நிலைகளை கொடுத்து பழக வேண்டும் என்று சொல்கிறான் அந்த ஆப்பிரிக்க அறிஞன். புத்தகம் என்னை ஆதியினுடைய ரகசியத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் நாம் எதிர்பார்த்திராத பல விஷயங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றனவா? நான் இன்றைக்கு உங்களுக்கு 5 விதிகளை சொல்லித் தருகிறேன். சூட்சமமான விதி அது. நீங்க நினைக்கிறீங்களாப்பா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. அபிதா நினைச்சிருக்கலாம். குட்டி புக்கு தான், கவிதை தான் எழுதிட்டாங்க. ரொம்ப ஆழமா நினைச்சு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த புத்தகத்தை விட சிறந்த புத்தகங்கள் இன்னும் வெளியிடப்படாமல், மேடை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன வெளியில் வருவதற்கு. ஆனால் இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. என்ன காரணம் தெரியுமா? எழுதியவர்களின் என்ன பலம் இருக்கா நம்ம கிட்ட? இந்த முயற்சி இருக்கா? 6 நிமிஷம் பேசிட்டு 1 நிமிஷத்துல நான் பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிக்கும் போதும் சொன்னாங்களே அவங்க. அதை தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். எண்ணம் இருக்குல்ல, எண்ணம் இருக்குல்லைங்க. எடுத்த காரியத்தை முடிப்பேன். உன் 5 நிமிடம் என்பது என் வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்த புத்தகங்கள் எழுதுவதற்கு எனக்கு வேண்டும் என்று அபிதா நினைத்தார், வந்தார், எடுத்தார். அடுத்த நிலையிலே அவர் இன்னும் சிறப்பான புத்தகங்களை எடுத்து முன்னால் வைப்பார். இந்த ஆற்றல் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு? நான் இப்படி சொல்றேன், இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறது ரொம்ப வீரியமானது, ரொம்ப வீரியமானது, சும்மா கிடையாது. புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது யார் எழுத்தாளர்ங்கிறீங்க? நீங்க எழுத்தாளர்களை இயற்கை தேர்ந்தெடுக்கிறது.
இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்துடவே முடியாதபடிக்கு எனக்கு பணி நெருக்கடி சூழல், வந்துடவே முடியாதபடிக்கு என்னுடைய ஷெட்யூல் கேட்டீங்கன்னா நீங்க என்னப்பா இப்படி அலையிறியப்பான்னு சொல்லுவீங்க. நேற்று சென்னை, அதற்கு முன்னால் கடலூர், அதற்கு முன்னால் மதுரை, அதற்கு முன்னால் திருவனந்தபுரம், அதற்கு முன்னால் பர்மா, எல்லாம் ஒரு வாரத்துல. இந்த வயதில் உங்கள் வீட்டு பெண்களை இந்த அளவிற்கு பயணம் செய்து இங்கே வந்து நின்று இப்படி ஓங்காரமா பேச சொல்லுங்க பாப்போம். நான் பேசுவது என் சக்தி நிலை இல்லை. நான் சொல்லட்டுமா யார் சக்தி நிலைன்னு? நீங்க நம்பினா நம்புங்க. என்னால் நின்று பேசிவிடவே முடியாது, ஓங்காரமாக ஒரு வார்த்தையும் வர முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் இங்கே இந்த அவையில் யாரோ ஒருவர் தீவிரமாக யோசித்திருக்கிறீர்கள். பர்வீன் சுல்தான் வரணும், அவங்க பேசணும், அவங்க பேசுறத நான் உட்கார்ந்து கேட்கணும். முடிஞ்சது. பிரபஞ்சம் குறித்து கொண்டது. என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி இருக்கு. இந்தா போ, பேசு போ. ஆற்றல் தானே நான் தருகிறேன், போ. புதிய புதிய செய்திகளை சொல். நான் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன். நான் படித்த புத்தகத்தில் இருந்து. சில புத்தகங்களுடைய தலைப்பை நடுங்க வைக்கோங்க. கெவின் மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தன், அவன் எழுதினாங்க ஒரு புக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கான்னு தெரியல, முடிஞ்ச ஆங்கில புத்தகம் அது, யாரேனும் மொழிபெயர்த்தால் நலம். அவன் எழுதுறாங்க, why good people always have the bad choices. ஏன் நல்லவர்கள் எப்பொழுதும் கெட்டதையே நாடுகிறார்கள். பெண்களுக்கு புரியுதா? ரொம்ப ஜெயிக்கிற பெண்களை பாருங்களேன், மோசமான கூட்டாளியை வச்சிருப்பாங்க. புத்தி அப்படி இருக்கும், சூப்பரா இருக்குங்க. ஜெயலலிதா அம்மாவே நான் அதுல சேர்த்துக்குவேன். சூப்பருங்க. அவங்க யார் கூட இருந்தது? யாரை கூட வைத்திருக்க வேண்டும்? நல்லவர்கள், வெற்றியாளர்கள் யாருடன் இருக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் சொல்கிறது. 18 எபிசோட் முடிஞ்சா கடந்துருங்க. 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் தான் செய்த குற்றத்திற்காக சிறையில் இருந்தார். அவன் எழுதுகிறான் முன்னுரையில், நான் இந்த சிறை தண்டனையை அனுபவித்தது நான் செய்த குற்றத்திற்காக. ஆனால் அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் என்னிடத்தில் இருந்தன. ஆனால் நான் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. இப்படி எழுதுறாங்க. அவன் எழுதுறதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பிளைண்ட் ஸ்பாட். புத்தகம் என்னை இழைத்துக் கொண்டு சென்று ஆதி சிந்தனையில் நிறுத்துகிறது. மனிதன் எதற்காக தோன்றினான்? அவன் நாகரிகமானவன், அவன் மொழி அறிந்தவன், அவன் கவிதை தெரிந்தவன், அவன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்றவன். அந்த ஆதி மனிதன், மொழியை உருவாக்கிய ஆதி மனிதன், அவன் சொல்றான் அந்த வார்த்தையை. அப்படியே கடத்த முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. பர்வீன் சுல்தான் வாய்ஸ் என்ன தெரியுமா? சில பேருக்கு இந்த கடுமை பிடிக்காது. ஆனா ஐயா நான் சொல்றேன், என்னுடைய வாய்ஸ் 2 தான். ஒன்னு அம்மா வாய்ஸ், ஒன்னு டீச்சர் வாய்ஸ். ரெண்டும் எதுக்குமே அடங்காது, எதுக்குமே பயப்படாது. அதுக்கு நோக்கம் என்னன்னா, தன் புள்ள நல்லா இருக்கணும், தான் ஸ்கூல் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்க நல்லபடியா பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். 2 நோக்கம் தான். வேற எந்த நோக்கமும் தாய்க்கும் டீச்சருக்கும் கிடையவே கிடையாது. அந்த நோக்கம் தான் என்னுடைய டோன். ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை சொல்றாங்க அவன். முடிஞ்சா இந்த விஷயத்தை கத்துக்கிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஏதேனும் ஒன்று தருகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறேன், நான் தர்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த நேரத்தை எனக்காக கொடுத்துட்டு இருக்கிறீங்கல்ல. இங்க ஒரு 500 பேர் இருப்பீங்க, 700 பேர், 800 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 800 பேருடைய அரை மணி நேரம் எவ்வளவுங்க? 400 மணி நேரங்க. 400 மணி நேரத்தை வாங்கி கொண்டு நான் பேசுகிறேன் என்றால், என் பேச்சினால் உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சில விஷயமாவது உள்ள போயிட்டு நீங்க வரணும்ல, அந்த பொறுப்பு வரணும்ல எனக்கு. இதுல இன்னொன்னு, நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளுக்கு தான் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறேன். அந்த கவனமும் எனக்கு உண்டு. இதை மறுபடியும் என்னால் பெற்றுவிட முடியாது இல்லையா என் வாழ்க்கையில. அவன் 18 எபிசோடு எழுதுறான். 18 எபிசோடும் கருப்பு புள்ளி அப்படின்ற ஒரு பொருளை பயன்படுத்துறான். கருப்பு புள்ளி, பிளைண்ட் ஸ்பாட். அதுல அவன் பட்டியல் போடுறா பாருங்க. அந்த பட்டியலை எனக்கு பிடிச்ச ஒரு 4 பட்டியலை மட்டும் சொல்றேன். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? கடவுளே, நான் இருக்கிறேன். உங்கள் நகைகளை ஒரு நடிகை கை நிறைய தங்க நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ வாங்க தான் சொல்லுதுன்னா, இங்கே அடகு வையுங்கள். ஏமா நீ இவ்வளவு நகையை வாங்குறதுக்கு நான் என் நகையை அங்க போய் அடகு வைக்கவா? நான் இருக்கிறேன், இங்கே உங்கள் வீட்டை அடகு வையுங்கள். இன்னொருத்தர் வந்து, அவர் என்ன இன்ஜினியரா? இந்த கம்பியை வாங்குங்கள், உங்கள் வீடு மிகச்சிறப்பாக கட்டப்படும். நீ இன்ஜினியரா? செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். செலிபிரிட்டியா இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில் இருந்து, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் இருந்து என் தமிழக மக்களே வெளியேறுங்கள்.
வெளியேறுங்கள். யார் எதை சொன்னாலும் சினிமாவில் சொன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? நல்ல கைத்துக்கு தம்பி, நீ தான் இந்த எங்க சமூகத்தில் அடுத்த தலைவனாக வரக்கூடியவன் நீதான். நீ நல்ல உயர்த்து, நான் ஸ்டூடெண்ட் நல்ல உயர்த்து, ஒரு தப்பும் இல்லை. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகள் இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல மாட்டிக்குது போய். ஐயோ, காலேஜ் இப்படிதான் இருக்குமா? காலேஜ் டீச்சர்லாம் சினிமால யாருங்கிறீங்க? நயன்தாரா மேடம், சாய் பல்லவி மேடம், இவங்க தானே டீச்சர். ரியல் லைஃப்ல யாரு டீச்சர்? நான் தான் டீச்சர் ரியல் லைஃப்ல. அது ரியல், இது ரியல். ரியல் நான் உண்மையாவே டீச்சர் தானே. எனக்கு தெரியும் 17-18 வயசு குழந்தைகளுடைய அறிவு ஏன் தடுமாறுகிறது. அதை தழும்பாமல் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு அவர்களை ஏற்றுவது என்பது ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய கடமை என்பதனை உணர்ந்து நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். குழந்தைகளே, புத்தகத்தை வாசியுங்கள். வாசிக்கிற பழக்கம் இருந்தா நிதானம் வரும். எதையும் பாரு அப்படின்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்குவேன். ரியாக்டே பண்ண மாட்டேன், ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவேன். ஒன்றை புரிந்துகொள், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் எடுத்துட்டு மனசுல இருந்து. அடுத்தது இருக்கு பாருங்க, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். பாவம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சர்ச்சிலேயோ மசூதியிலேயோ கோயிலையோ கொடுத்துட்டா பாவம் போயிடும். ஜெனராசிட்டி. ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துடலாம், ஒரு குழந்தைக்கு நல்லது செஞ்சா ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். இந்த கோயிலுக்கு இது செய்ய வேண்டும், அந்த சர்ச்சுக்கு அதை செய்ய வேண்டும், இந்த பைத்துல் மாலுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். அடுத்து சொல்றான் பாருங்க, பெண்களே, ஜெண்டர் பய பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர், அது பொம்பளை பிள்ளை, அது செய்யாது, சூப்பரா செய்யும், சூப்பரா செய்யும், பொய்யே சொல்லாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோட சேர்ந்து தான் அது கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதான். நாங்க அந்த காலேஜ்ல தானே வரோம். பிளைண்ட் ஸ்பாட். உங்க எல்லாருக்குமே சொல்றேன், இந்த பிளைண்ட் ஸ்பாட் தெரிந்ததனால் சொல்லுகிறேன். பெண் குழந்தைகளே, கவனம். ஏன் கவனம் என்கிறேன் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே வீட்டுல எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் கிடைக்குதுன்னா நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். பெண் குழந்தைங்கிறதுனால வீட்டுல இந்த ஜெனரேஷன்ல சொல்றேன், நமக்கெல்லாம் கிடைக்கல. இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்குது. இந்த பழக்கத்தில் என்ன பண்ணுதுங்க, வெளியில போய் அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்க. வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தா அதுக்கு அன்பு மட்டும் தான் காரணம். வெளியில் இருக்கிறவன் உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்தால் அவனுக்கு என்று மறைமுகமாக சில தவறான எதிர்பார்ப்புகள் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா சாக்லேட் அவுட் சைட். பிளைண்ட் ஸ்பாட். ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். அவன் அடுக்குகிறான், நான் யோசிக்கிறேன். புத்தகங்கள் என்னை சீர்படுத்துகின்றன, என்னை வழிபடுத்துகின்றன. நான் சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது நான் 5 விதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றேன். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது இந்த சகோதரி தந்த இந்த 5 விதிகளை மனதில் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நான் வாசித்த புத்தகங்களிலேயே நான் நிரம்ப என்னை வழிபடுத்துகின்ற எதுவோ அதை நான் நெஞ்சிலே சுமந்து வந்து மக்களுக்கு தருகிறேன். யாரோ பேசியதை அப்படியே அடுத்தவர்களுக்கு பேசி கடப்பதல்ல என்னுடைய ஸ்டைல். நான் வாசித்து நான் உணர்ந்து இது உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகு நான் எனக்கு அதை பரிசோதித்து விட்டு பிறகுதான் சொல்கிறேன். நான் இங்க நின்றுட்டு இருக்கிறது ஒரு சப்ஜெக்ட், என் லைஃப் ஒரு சிலபஸ். நான் பிடி டீச்சரா பென்சில்ல தான் ஆரம்பிச்சேன் என் லைஃப. இன்னைக்கு உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் கிரீன் பென்ல கையெழுத்து போற இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சில விஷயங்களை சொல்லலாம். நான் உழைக்கிறேன். இந்த உழைப்பில் ஒருவேளை உங்கள் பிரார்த்தனையும் என் உழைப்பும் சேர்ந்தால் இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கின் அதிகாரம் கூடும். அதான் நோக்கம். ஏன் தெரியுமா? தமிழர்களிடத்தில் தமிழ் வாழ வேண்டும் என்றால், இன்றைக்கு சொல்லுகிறேன், வீட்டிற்கு எழுத்து செல்லுங்கள். தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழ் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களிடமும் அதிகாரத்தில் உயர்ந்தவர்களிடமும் போய் சேர வேண்டும். அவர்களிடத்தில் தமிழ் இருந்தால்தான் தமிழ் அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறப்பாக கடத்தப்படும் என்பதில் உறுதியுடன் இருக்கிறேன் நான். அதிகார படைத்தவர்களும் செல்வந்தர்களும் தமிழை கையில் எடுக்க வேண்டும். பாருங்க, 5 விதிகளை சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். நாமே பொறுப்பு. நீங்க எதை செய்றீங்களோ அது உங்களுக்கு வரும். நாம் செய்யும் தவறுகளை பெரியவர்கள் மன்னிக்கலாம், தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை. அதை புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும். ஆதி செய்தி. 2வது, வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதே இல்லை, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பான், நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். 3, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். 3வது விதி, நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும். நம்புகிறீர்களா?
ஒரே மாதிரியா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறாது. கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கணும்னா கொஞ்சம் அறிவு மேம்படணும். அறிவு தானா மேம்படாது. அறிவுக்கும் கல்விக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லவா? இன்னைக்கு காலையில கூட மாபெரும் தமிழ் கனவுல ஒரு பொண்ணு கேட்டா ஏன் படிக்கணும்னு. திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இதை ஏன் அந்த பாப்பா கேட்குது தெரியுமா? அவர் அப்பாவுக்கும் அவங்களுடைய தாத்தனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. அதனால தான் அவ கேட்கிறா. பரம்பரை பரம்பரையாக கல்வியை பெற்றுக்கொண்டு வருகின்ற எந்த ஒரு தலைமுறையை சார்ந்த குழந்தையும் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்கவே கேட்காது. ஏனென்றால் அதற்கு படிப்பதனால் வருகின்ற அதிகாரத்தின் பலன் தெரியும். நாம் அந்த அதிகாரத்தின் பலன் தெரிந்து கொண்டால் நம் பேரன் அதை கேட்க மாட்டான், ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டான். படித்தால் தான் இந்த பூமியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ரகசியத்தை அவன் நம் மூலமாக தெரிந்து கொள்வான். எல்லாவற்றையும் நான் தான் நிகழ்த்த வேண்டும். தானாக எதுவுமே நிகழாது. அடுத்து சொல்லுகிறேன். நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றை வெட்டிவிட்டு இன்னொன்று உங்கள் கையில் கிடையாது. இந்த 5 விதிகளை நீங்கள் மனதில் எடுத்துச் செல்லுங்கள். வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்பு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் விருதுநகர் வாழ் மக்கள் கேட்டு கேட்டு செவி தழும்பேறியவர்களாக இருக்கிறீர்கள். வெறும் ஜோக்குக்கு மட்டும் கைத்தற்ற ஆள் இல்லை நீங்க. நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை அமைதியாக கேட்டு அதை ஆராயக்கூடிய மனமும் படைத்தவர்கள் என்பதனை இந்த சபை நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவதை மிக அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் புத்தகத்தில் வாசித்ததை சொல்லுகிறேன். எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான். உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள். 45, 42, 50 திடீர்னு இறந்துறாங்க. ரொம்ப யோசிச்சு பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள். இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல். கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லி தருகிறேன். இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும். யோக பயிற்சி வேணும். ஏன்னா நம்மளை கவலையோட பார்க்கறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது. நாம சிரிச்சிருந்தா அவங்க உம்முனாயிடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஒரு வேலை செய்வேன். சொல்லி தரவா? சரவணகாந்த் பாக்குறாரு. உளவியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற ஆளு. சொல்லி தரவா? சாக்லேட் இருக்குல்ல, ஸ்வீட், அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். அதனாலதான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கிறது. அதனால ஸ்வீட் கொடுக்குறோமா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேங்க. ரொம்ப சோகமா இருந்தா ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன். ஒரு வாழைப்பழமா சாப்பிடுவேன் நான் எனர்ஜிக்காக. செத்துருங்க இல்லைன்னா நம்மளை செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க தெரியுமா? இல்லையா? சொல்றதுல என்ன பயங்கர இந்த உலகத்துல கவலைப்படாம எப்படி இருக்கிறது? நான் 2 முக்கியமான இந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க, இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க 2 விஷயம். கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண், அவ ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவ. 97 இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா. பேரழகி. எப்போ? 97லயே. வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நம்ம ஊர்ல குறைவு. ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி 50 வயசுல 60 வயசு மாதிரி தெரியும், 60 வயசுல 72 வயசு மாதிரி தெரியும். எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க. கிளாரா 97 வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நான் படிக்கிறேன் இறையன்புவனுடைய புத்தகத்தில். அது ஒரு சொற்களஞ்சியங்க. அந்த மனிதர் அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் இருக்கு, மூளைக்குள் ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு, போர் தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு, வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா கடந்துருங்க, படிச்சு தகவல்கள் கொட்டி தீர்த்திருப்பான் மனுஷன். என் குரு அவர் சொல்றார், கிளாரா சொன்னாள், நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை. யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே. இன்னைக்கு உங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து இருக்கிறேன்ல, நல்லா தானே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க டிவோர்ஸ் வாங்குனீங்கன்னு. என்ன உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருதுல்ல 2 வாரத்துலயோ, அது 2 வாரத்துக்கு அப்புறமா வருதியா? செத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இப்போ? கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம். கிளாராவிடம் கேட்டார்கள், நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன். கிளாராவிடம் கேட்டார்கள், அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள்? கிளாரா சொன்னால், நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன். நமக்கு நாமளே சொல்லிக்கணும்ல மேடம். நான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன். நாடி மந்திரம் பிடிச்சு வச்சுக்கோங்க. 45 வயது கடந்து விட்டது எனக்கு. 40 ஆண்டு காலமாக இந்த உலகத்தை புரிந்து 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 வந்து ஒரு இடத்தில் நிற்கிறேன்.
என் அனுபவங்களே ஒரு புத்தகம் தான், அதுவே ஒரு ஆதி மரம் தான். அந்த ஆதி மரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன். ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும், அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே. உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது. உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன, உன் பலம் என்ன, நீ எங்கே தோற்கிறாய், எங்கே ஜெயிக்கிறாய். எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் காட்டுவதல்ல. கவலை கொள்ளாதிருங்கள். இந்த கவலை கொள்றது, நான் இதை சொல்லி இருக்கிறேன், நினைவுபடுத்துறேன். ஒரு காட்டுல இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா? கஷ்டம் இல்ல மேடம், பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல்ல.